இப்போதுதான் ஒரு உண்மையான எதிரியை மோடி தன் வாழ்நாளிலேயே சந்திக்கிறார். பாஜக கூடாரமே அலறுகிறது, கூச்சலிடுகிறது. ராகுல் காந்தியின் பேச்சுக்களை தடுக்க முடியாமலும் அவர் எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமலும் திண்டாடுகின்றனர். தேர்தல் முடிந்து நாடாளுமன்றம் அமைந்த முதல் நாளிலிருந்தே எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் செய்யும் சம்பவங்கள் பட்டையை கிளப்புகின்றன. வலுவான எதிரணியாக இந்தியா கூட்டணி வந்து அமர்ந்திருக்கிறது. எதிரணி முழு வலுவோடு இயங்கினால் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை நாடே பார்த்து கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு முறை கூட எவர் கேள்விக்கும் பதிலளிக்காத பிரதமர் மோடியை அரை மணி நேரம் பதிலளிக்க வைத்து புலம்ப விட்டார் ராகுல். சிவனின் படத்தை எடுத்து வைத்து மோடி கும்பலுக்கு ராகுல் எடுத்த பாடம் அவர்களை கதிகலங்க வைத்தது. நேற்று பட்ஜெட்டின் மீதான விவாதத்தில் பேசிய ராகுல் காந்தி இன்னும் ஒரு சிறப்பான சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார். மகாபாரதத்தில் அபிமன்யுவை 6 பேர் இணைந்து சக்கர வியூகம் அமைத்து கொன்றனர். அந்த சக்கர வியூகம் 21ஆம் நூற்றாண்டிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று அபிமன்யுவின் இடத்தில் இளைஞர்கள், விவசாயிகள், பெண்கள், சிறு குறு தொழில் முனைவோர் மாட்டிக்கொண்டிருக்கின்றனர். அவர்களை நெருக்கும் 6 பேர்கள் என்று மோடி, அமித்ஷா, மோகன் பகவத், அஜித் தோவல் என்று சொல்லிக் கொண்டே வந்த ராகுல் இறுதியாக அதானி, அம்பானி என்று சொன்னவுடன் மொத்த பாஜக கும்பலும் கூச்சலிட்டது. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ண? தங்கள் எஜமானர்களான அதானி, அம்பானி ஆகியோரின் பெயரை சொல்லக்கூடாது என அவர்கள் அடம்பிடித்ததால் ராகுல் காந்தி லாபகமாக A1, A2 என்று அவர்களை குற்றவாளிகளை குறிப்பிடுவது போல் பேசியது இன்னும் அசிங்கமாகி போனது. பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன் நிர்மலா சீதாராமன் அல்வா கிண்டிய போது அருகில் நின்ற நபர்களின் புகைப்படத்தை காண்பித்து இந்த அரசில் உயர் வர்ணத்தாருக்கு மட்டுமே பிரதிநிதித்துவம் அளிக்கப்படுகிறது, தாழ்த்தப்பட்டோர், ஆதிவாசிகள், பிற்படுத்தப்பட்டோர் என 97% இருக்கும் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்று கூறி பட்ஜெட்டை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து பேசினார். அதை கேட்டு வெட்கி தலைகுனிந்தார் நிர்மலா மாமி. இறுதியில் இந்த சதிகாரர்களின் சக்கர வியூகத்தை நான் உடைப்பேன், அதற்கு ஒரே வழி சாதிவாரி கணக்கெடுப்பு செய்வது மட்டுமே என்று முத்தாய்ப்பாக முடித்தார். இந்த பேச்சை கேட்டு மெயின் பார்ட்டில் மிதிபட்டது போல் விழிபிதுங்கி நிற்கின்றனர் சங்கிகள்.